கான்ஸ்டபிள் வரதராசன் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறான். அவனை ஏமாத்திட்டு தான் நம்ம உள்ள போகணும், தெரிஞ்சுக்க. வா. உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு முத்துமாணிக்கம் சொல்லி இருக்காரு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அவரை எவ்வளவு தொல்லை பண்ணுவீங்க? நான் உங்களை உள்ள விட முடியாது, உள்ள விட முடியாது. நாங்க ஒண்ணும் அவரை பாக்குறதுக்காக வரல. என்ன உன் பொண்டாட்டி கீழே விழுந்து காலை உடச்சுக்கிட்டா, அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தோம். இன்னொரு பொண்டாட்டி கீழே விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டா. எவ்வளவு இன்பமான செய்தி. செந்தமிழ்நாடன்னும் போதினில்லை, இன்பத்தேன் வந்து பாயித்து காதினில்ல. ஐயோ, அவளுக்கு கையி காலு எதுவுமே விளங்கக்கூடாது. நான் வர்றேன். உங்க டியூட்டி டியூட்டி இதை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆனா என் பொண்டாட்டி முட்டி போனதே இப்பதான் பார்க்க முடியும். செந்தமிழ்நாடன்னும் போதினில்ல, அதுக்கு மேல வரல. வாமணி நீங்களா வரதராஜன் சொல்லி உங்க 2 பேரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்ன, எப்படி உள்ள வந்தீங்க? அது இல்லைங்க மாப்பிள. என்ன மாப்பிள? சார் கூப்பிடுங்கப்பா. சார், வரதராஜனுடைய பொண்டாட்டி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டா. ஐயோ, எப்போ? இல்ல அப்படின்னு பொய்ய சொல்லி நாங்க 2 பேரும் உள்ள வந்துட்டோம். திருட்டுத்தனம், பொய், இது 2 தவிர வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு. போயா வெளியே, எடுத்துட்டு போ. போ போடி. நீங்க சொன்ன மாதிரி 2 மாலை வாங்கிட்டு வந்திருக்குங்க. அம்மனே, உங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போது. அப்படியே இது உனக்கு இல்ல, அத வச்சுட்டு அவங்கள வர சரிங்க. வணக்கம். வணக்கங்க. இதே மாதிரி 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்பீங்களா? இருப்பாங்க. ரைட்டர் கிட்ட கையெழுத்து போட்டீங்களா? போட்டுட்டேங்க. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்து இதெல்லாம் செய்யறது சரியா தெரியலம்மா. என்னங்க பண்றது? என்ற ஐயன் இவரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறார். உங்க அப்பா ஒத்துக்கல, எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஆனா என் கேஸ் தான் இழுத்துக்கிட்டு போகுது. ஏய், கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லணும். எத்தனை வருஷம் லவ்? 5 வருஷமா லவ் பண்றேங்க. என் பொண்ணு 5 வயசுல இருந்தே லெவல் பண்ணுது. ஏதாவது பேச கொன்னுடுவேன். மாலை எடுத்து 2 பேரும் மாத்தீங்க. மாலை மாத்தீங்க, நடக்கட்டும். மாறி பண்ண என்னங்க? இவங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனை வராம பாத்துங்க. சரிங்க. சரி, நீங்க போங்க. நல்லா இருங்க. ஊர்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி மஞ்சள் பை கொடுக்குறீங்களா? இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? பாட்டியாமணி, உன் மாமன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தா கல்யாண புடவையும் தாலியும் வாங்கி கொடுத்துருக்கோம். அம்மனே, இந்த உலகத்திலேயே தியேட்டர் இருக்குது. இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காக தான். கோப்பானும் நீயே சேர்ந்து லொல்லு பண்ணிட்டு இருந்தீங்க. இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். அது வரைக்கும் இந்த பேச்சே எடுக்க கூடாது. போங்க. ஓ, டேய், இது எனக்காக தானே கொண்டுட்டு வந்த? வையே, போ. அப்படியே ஊட்டி விட்டு வந்துடும் மணி. போலீஸ் ஸ்டேஷன் அது. என்ன? நத்திங். சரியான கிறுக்க உங்க அப்ப. ஆமா, நீயும் தான். நானும் தான். சரியான குடும்பம் ஐயா அது. வணக்கம், உட்காருங்க. நீங்க எப்படி இன்ஸ்பெக்டரா? நீங்க உனக்கெல்லாம் அது எதுக்கியா? ஒண்ணு இல்ல, என் மாப்பிள்ள போலீஸ் ஆயிட்டாரு. இன்ஸ்பெக்டர் ஆனா தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றாரு. என் மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஓ, அதுவா? 20 நியூசன்ஸ் கேஸ் பிடிக்க சொல்லு, இல்லன்னா 10 திருட்டு கேஸ் பிடிக்க சொல்லு, கிடைக்கலன்னா 2 கொலை கேஸாவது பிடிக்க சொல்லு. இப்ப என் கேஸ் எடுத்துக்க. நானும் கான்ஸ்டபிளா தான் இருந்தேன். ஆனா ஒரே வாரத்துல 10 திருட்டு கேஸ் பிடிச்சேன், ப்ரமோஷன் வாங்கினேன், இன்ஸ்பெக்டர். மாமா எப்ப கேஸ் பிடிச்சி எப்ப இன்ஸ்பெக்டர் ஆகி எனக்கு எப்பப்பா கல்யாணம் ஆகுறது? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னா நம்ம பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக நாம போய் திருடிட்டு இருக்க முடியுமா? அப்படி நம்ம திருடக்கூடாதுன்னு நினைச்சா மாப்பிள்ளை இன்ஸ்பெக்டர் ஆகவே மாட்டாரு. அப்படியா? உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பாரு. அருக்காணி செம்ப கழுவிட்டு இருக்கிறா, போய் அழுங்காம எடுத்துட்டு வந்துரு. என்ன, போ, அழுங்காம எடுத்துட்டு வந்துருமணி.
போலீஸ்காரன் வீட்டை கதவை தட்டினது யார்? புடிச்சிட்டேன். என்ன 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 சார், என்ற வீட்டு புடக்காலையில 4 சொம்பு இருந்தது சார். அதுல ஒரு சொம்பு இந்த பொண்ணு திருடிட்டு வந்துட்டா சார். அந்த சொம்பு என்ற சொம்பு சார். திருடனியா? ஆமா. வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. திருடுறீங்களா? உள்ள போங்க. போலீஸ் குடும்பத்திலே ஒரு திருட்டு கும்பலா? கைகால உடைச்சிருவேன். மருமகனை பிடிக்காத மாமனார் எத்தனையோ பேர் இருக்காங்க. மருமகனுக்கே பிடிக்காத மாமனார் ஒருத்தர் இருக்கானா இந்த உலகத்துல நீ ஒருத்தன் தாயா? இப்படி அப்பனும் மகளும் திருட்டு வேலை பண்ணிட்டு லாக்அப்ல நிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது ரோஷம் மானம் வெக்கம் இருக்கா? நாங்க எதுக்கு வைக்க பண்ணோம்? நாங்க இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு திருடணும். மாப்பிள, இது ரொம்ப அநியாயம் மாப்பிள. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. நான் இவ்வளவு தியாகம் பண்ணி என் பொண்ணுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. பெரிய தியாகி சுண்டக்கா, நீ பேசாத. என் பொண்ணு பேசுவா. பேசுறது என்ன? நான் ஒன்னும் தெரியலையே. என்னது? நீங்க என்னன்னு இன்னும் சொல்லவே இல்லையா மாப்பிள? எக்ஸ்ரே. அப்படின்னா உடம்புல இருக்கிற எந்த பகுதியும் எக்ஸ்ரே மிஷினால போட்டோ எடுத்தா உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படியே படமா வரும். அப்படியே படமா வருமா? இது என்ன வயிறா மாப்பிள? ஏ மண்டை. மாமா, ஒருத்தன் செத்து போயிட்டான். அவன் அடிபட்டு செத்தானா இல்ல தற்கொலை பண்ணிட்டானான்னு கேஸ் விஷயமா பாத்துட்டு இருக்கேன். என்ன செத்தவனுக்கு மூளைவே காணோம்? அது உள்ளவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுதா மாப்பிள? தெரியுதா மாமா? தெரியலையா? தெரியலீங்களா? தெரியலையா? தெரியலையா? இல்ல தெரியல. இல்ல தெரியல. அப்பா, ஒரு நல்ல ஐடியா. என் மனசுக்குள்ள யார் இருக்கா? சாட்சாத் உன் மாமா ஸ்ரீராமச்சந்திரன் தான். உடம்புல இருக்க எந்த பகுதி எடுத்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படியே தெரியும் மாமன் சொன்னார்ல. ஆமா. அப்போ என் மனசை எக்ஸ்ரே எடுத்தா அதுக்குள்ள இருக்க மாமன் தெரியவார்ல. ஐயோ ஐயோ. கவலைப்படாதம்மா, உன் இதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். இதயம் இல்ல, மனசுக்குள்ள. எந்திரிமா, மனசுதான் இதயம், இதயம் தான் மனசு. பாடு. ஏ, இதயத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? ஆமா. பாடு. யாரு நீங்க? நான் பொண்ணோட அப்பா. உங்களுக்கு ஏதாவது உதவணுமா? ஷட் அப். இவர் கேட்டது எங்க கிடைக்கும்? போற வழியில யாருகிட்ட கேட்டாலும் தருவாங்க. வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்றது பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் நடக்கிறது நடக்கும். டாக்டர் என்ன சொன்னாரு? கொஞ்சம் நெல்லு. அந்த நர்ஸ் எதுக்காக அடிச்சது? சொல்லலாமா அப்படி என்கிட்ட? டாக்டருங்கம்மா உள்ள போயிருக்க. என்னப்பா விரல் எல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு? இந்த ஆஸ்பத்திரியில சடாப்னு சொன்னா அடிப்பாங்களாட்டு இருக்குதுமா. இந்தாங்க உங்க பொண்ணுடைய எக்ஸ்ரே. என்னம்மா, உன் மனசுக்குள்ள இருக்கிற உன் மாமனை காணோம்? ஐயோ, என் மனசுல இருந்த மாமனை காணோம்பா. இந்த ஆள் தான் எடுத்தான். கேடு. எங்க என் மாமன்? இதாமா, எக்ஸ்ரே எடுத்தா எலும்பு தசைதான் வரும். மாமன் மச்சாலாம் வரமாட்டான். இந்த ஊர்ல எல்லாரும் என் மனசுக்குள்ள மாமன் இருக்கான்னு சொல்லும் போது இவன் மட்டும் இல்லன்னு சொல்றான்ப்பா. இவனா? சுத்த பட்டிக்காரு. யாரா பட்டிக்காரு? நீ டாக்டருக்கு சரியாவே படிக்கல. நான் டாக்டருக்கு படிக்கலையா? ஷட் அப். இந்த ஆஸ்பத்திரியில ஷெட்டப்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஷட்டப்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? டாக்டர் தாண்டவரன் எங்க இருக்காருமா? ரைட்ல 3rd ரூம்.
இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல ஒரு அப்பனும் பொண்ணும் சேர்ந்து ஒரு பெரிய டாக்டர் அடிச்சிருக்காங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது சார். முட்டி முட்டி தட்டிடணும். வேணாங்கிறீங்களா? இல்ல, அந்த ஆளு அடிச்சது எப்படி ஆடி போச்சு. இவன் தான் அந்த ஆளு. ஹாஸ்பிடல்ல வந்து கலாட்ட பண்ற நீ, உனக்கு ஒரு பொண்ணு, நீ எல்லாம் ஒரு அப்பன். சார், பின்னால பார்த்ததுக்கு இவ்வளவு கோவம் வருது, முன்னால பாத்தீங்க லக்கி சான்ஸ் தான். தள்ளிங்க. மாப்ள மாப்ள வேண்டாம் மாப்ள என்ன முடிவு பண்ணிடுங்க மாப்ள வேண்டாம் மாப்ள நான் முடிவு எடுத்தா எடுத்ததுதான் யாராலையும் மாத்த முடியாது. நீங்க எடுக்கிற முடிவுனால என் பொண்ணுடைய வாழ்க்கை என்னாக நல்லா யோசனை பண்ணி பாருங்க மாப்ள. சந்தோஷமா இருப்பா. விடுங்க. மாமா, நீங்க செத்து போயிட்டா நான் மட்டும் எப்படி மாமா உயிரோட? இது எனக்கு நினைச்சியா? உங்க அப்பனுக்கு வேண்டாம் மாப்ள வேண்டாம் மாப்ள வேண்டாம் சொல்லுங்க. அப்பா பாவம் மாமா, வேண்டாம் மாமா, விட்டு இது செத்தாவே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். எப்ப நான் செத்தாதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் சொன்னீங்களோ, இனிமேல் நான் உயிரோட இருக்க போறது இல்ல. ஐயோ வேண்டாயா. எங்க போற? கயிறு இங்க இருக்கு. சாகரவன் இந்த தூக்கு கயிறுல தான் சாகணுங்கிற அவசியம் கிடையாது. பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கான், செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான். சாவு. உங்களுக்காக நான் எவ்வளவோ தியாகம் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக என் உயிரை உழ போறேன். ஐயோ அப்பா அப்பா, எனக்கு ஏதாவது பண்ணிக்க போறாரு அப்பா. போய் பணத்தை போட்டும். என்னங்க விளையாடுறீங்க? விபரீதமா ஏதாவது ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிக்க மாட்டாரு. ஐயோ விளையாடாதீங்க. மாமா மாமா, நான் தமாஷுக்கு சொன்னேன் மாமா. மாமா ஐயோ மாமா 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 ஐயோ போச்சு. ஐயோ என்னாச்சு? மனுஷன் அது. அப்பா பார்த்து சாப்பிடுங்கப்பா, பொறை ஏறிட போதுப்பா. ஆமாப்பா, நிறைய தின்னு தின்னு தொண்டை சிக்கி செத்து போயிடுங்கப்பா. சார், போஸ்ட். எப்பா பாடி அனுப்புறதுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல என்ன போவாங்க? ஸ்டார்ட் இமிடியட்லி. முத்துமாணிக்கம், இன்ஸ்பெக்டர் முத்துமாணிக்கம். தனோ தனலட்சுமி, தனோ தனலட்சுமி. என்ன மாமா? ஆஹா, என்ன இன்ஸ்பெக்டர் ஆயிட்ட. நீங்க இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்களா மாப்ள? என்ன உங்க அப்பன் குரல்ல பேசுற? உனக்கு ஒண்ணும் ஆகலையா? நான் ஒன்னும் ரோச கட்டவே இல்ல மாப்ள. என் பொண்ணு கழுத்துல முடிச்சு போடுங்க. இல்லன்னா அந்த கயிறுல தொங்குறாங்கறியா? இல்ல அந்த கயிறுல தொட்டில் கட்டி போட்டுறேன். தொட்டில் கட்டுறாரா? போட்டுங்க. யாரு நீ? என்ன தெரியலீங்களா? தெரியலையே. எந்திரி, திரும்ப. நல்லா பாத்துக்குங்க. தெரியல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஞாபகத்துக்கு வரும். தெரியலங்கிற அப்புறம் என்ன யோசனை பண்ணி பாருங்கிறியா? அப்படின்னு ஒரு 500 ரூபாய் கடன் கொடுங்களேன். உன்னையுமே எனக்கு தெரியாது, நீ 500 ரூபாய் கடை கேக்குற. தெரிஞ்சவன் அவங்கிட்ட கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறானுங்கண்ணா. அத தெரியாது உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தீங்கண்ணா. போடா. என்னடா தெரியாது நீங்களே என்ன போடாங்கிறீங்க? பணம் வச்சிருக்கீங்க போல இருக்குது. இருக்குதே. இருந்தா கொடுக்கணுமா? பூராமா கேட்டேன். போட. தெரிஞ்சவனும் தரமாட்டேங்கிறான், தெரியாதவனும் தரமாட்டேங்கிறான். மனுஷன் இப்படிதான் பொழப்பு நடத்துறது. அவனே அந்த பைய எடுத்துட்டு வா. வந்துட்டு இருக்கேன்ல, ஏன் அவசரப்படுறீங்க? அப்பா, அந்த டிவி ரிப்பேர் இருக்குல்ல, எடுத்துட்டு போக கூடாது? நான் டிவி எடுத்துட்டு போகணுமா? பன்னாங்குடி விளையாடுற மாதிரி பட்டன் அமைச்சு அமைச்சு ரிப்பேர் பண்ணிட்டேன். போய் மெக்கானிக் அனுப்புறேன். டிவியை கொடுத்து அனுப்பு. கையோட இருந்து வாங்கிட்டு வர்றேன். அப்பா, அந்த டிவி மெக்கானிக் அனுப்பும் போது அப்படியே ஒரு வாழைத்தார் வாங்கி கொடுத்து அனுப்புங்க. போகும்போது ஏதாவது ஒரு வேலை சொல்லலைன்னா உனக்கு தலை வெடிச்சிரு. அம்மா சொல்லி கொடுத்த பாடம் அப்படியே இருக்குது. இன்னைக்கு ஆரம்பிச்சனால அப்படித்தான். வேற என்ன பண்றது? வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்குது. ஏன்டா அங்க உட்காந்துட்ட? 500 ரூபாய் பணம் கொடுத்திருந்தீங்கன்னா அப்பவே போயிருப்பேன்ல. நீ போகணுங்கிறதுக்காக நான் 500 ரூபாய் பணம் கொடுக்கணுமா? போடா.
நான் ரோட்ல தான் நிக்கிறேன். ரோட்லயா? இப்பதான் என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்தேன், மெக்கானிக் அனுப்புறேன், வாழைத்தார கொண்டு வந்து கொடுப்பான், அதை வாங்கிட்டு டிவி கொடுத்தனுப்புன்னு சொன்னேன். நான் தான் மெக்கானிக்னு வாழைத்தார கொண்டு வந்து கொடுத்து டிவி வாங்கிட்டு போனாலும் போயிருவேன். மரியாதையா போ. போடா. வா வந்துட்டாரு. ஏமாலின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஜெய் ஆஞ்சநேயா. ஏனுங்க? யாரது? நான் தாங்க, டிவி மெக்கானிக்ங்க. ஐயன் கொடுத்து அனுப்பிச்சாருங்க. சொன்னாரு சொன்னாரு. அந்த டிவி கொடுக்குறீங்களா? கொண்டு வரேன். ஏனுங்க ஒரு பழம் கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ்ங்க. சரிங்க. இந்தாங்க, சீக்கிரம் சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. நல்ல கலர் டிவி தாங்க இது. பாத்து பாத்து எடுத்துட்டு போங்க. சரிங்க, போயிடணுங்க. நாராயணா, இது டிவி தூக்கிட்டு போற? 500 ரூபாய்க்கு சலிசா கிடைச்சது, வாங்கிட்டேன். மெக்கானிக் கிட்ட காட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். மெக்கானிக் கடையில் இல்ல. 500 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்ல, பொறாம உங்களுக்கு. வணக்கண்ணா. நீயா? நான் தாங்க டிவி வித்தேன். ஆமாங்க, உங்க புண்ணியம் தானுங்க. அப்படியா? ஆமாங்க, வரட்டுங்களா? சரி, வரலங்க. நல்ல வேலை தப்பிச்சேன். இன்னைக்கு வேலையாளு கிடைக்கிறதுன்னா உதர கொம்பா இருக்குது. என்ன பண்றது? அம்மனே, தண்ணி கொண்டு வா குடிக்கிறதுக்கு. இதோ கொண்டு வரேன்ப்பா. இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்குது, பத்திரமா வை. துண்டுதா. இந்த மெக்கானிக்கோட குழந்தையாளு கல்யாணம் மாட்டு இருக்குது. அவன் கடை சாத்திட்டு ஊருக்கு போயிட்டான். ஐயோ, என்ன? இப்பதான்ப்பா நீங்க அனுப்புனதா சொல்லி ஒரு மெக்கானிக் வந்து பழத்தை கொடுத்துட்டு டிவிய வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. நீயும் கொடுத்து அனுப்பிச்சுட்டியா? ஆமா. பழத்தை வாங்கி பத்திரமா வச்சிருக்கிற? ஆமாப்பா, அதுல கூட ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டான். உனக்கு டிவி பெருசா தெரியல. உண்ட கருப்பா இருந்தானா? ஆமா. பூ போட்ட சட்டை போட்டிருந்தானா? ஆமாப்பா, வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு சந்தன போட்டெல்லாம் வச்சிருந்தான்ப்பா அவன். என் மாப்பிள போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ளார ஒரு புது திருட உருவாயிருக்கிறான். விட மாட்டான் அவன் இன்னைக்கு. ஐயோ அப்பா, ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடாதீங்கப்பா. இனி அழுது வேற நடிக்கணுமே. அம்மா அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ. நீ தானே அந்த டிவி எடுத்து போனவன்? ஆமாமா. என்னது சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு? அம்மா, என்ன மன்னிச்சான்னு சொல்லுங்கம்மா. ஏதோ புள்ள குட்டிக்கார பணத்தாசியில உங்ககிட்ட டிவி வாங்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டேம்மா. அதுக்கு போய் உங்க ஐயா உங்க போலீஸ்கார மாமா கிட்ட சொல்லி இங்க பாருங்கம்மா. ஐயோ, எங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதியா. சரி, ஒரு மனுஷனை இப்படியா போட்டு அடிக்கிறது? ஆமா, அந்த டிவி எங்க? அத வாங்கி ஸ்டேஷன்லயே வச்சுட்டாருங்கம்மா. உங்ககிட்ட ஒரு வாழைத்தார் கொடுத்துன்னு இல்லீங்க, அதை எங்கடா தீடுன்னு சொல்லு. ஐயோ அம்மா, இப்படி போட்டு அடிச்சுட்டாருங்கம்மா. இப்ப அதை கொண்டு போய் கொடுத்துதான் நான் நல்ல வேலை பேர் எடுக்கணும்மா. அந்த வாழைத்தார் கொஞ்சம் கொடுக்குறீங்களாம்மா? அக்கா, ஐயா ஏதோ உங்ககிட்ட ஒரு மஞ்சப்பை கொடுத்தாருங்களாமா, அதை வாங்கிட்டு வர சொன்னாருங்க. அதுல ஏதோ முக்கியமான சமாச்சாரம் இருக்குதாமா. அதுல கூட அண்ணாமலைன்னு எழுதி இருக்குங்களாமா. அதுல கூட 10,000 ரூபாய் இருக்கு. ஆமாங்கக்கா, அந்த பை தானுங்கக்கா. இதுதான் வச்சுக்கோ, இரு வரேன். அமைக்கிற வேண்டியதான். என்னங்க ஒரு பழம் கம்மியா இருக்குது? நீ தானே தின்ன? ஆமாங்கக்கா. சரி, இனிமே இப்படிலாம் பண்ணாதன்னா? பண்ண மாட்டேனுங்கக்கா. போயிட்டு வரணுங்கக்கா. போயிட்டு வா. போயிட்டு வரணுங்கக்கா. ஐயன் வந்தான்னு கேட்டான்னு சொல்லுங்கக்கா. ரொம்ப விசாரிச்சான்னு சொல்லுங்கக்கா. உடம்பு பாத்துக்கோ. சரிங்கக்கா, போயிட்டு வரணுங்கக்கா.
ஏன்னா சிரிக்கிறீங்க? என்ன மாதிரி எவ்வளவு கிட்ட 500 ரூபாய் பணம் கேட்டிருப்பேன், உன்னை அடிச்சு கிழிச்சு பைத்தியக்கார மாதிரி அடிச்சுட்டாருங்க. நான் பைத்தியா? பின்ன ஐயோ என்னப்பா வெறும் கையோட வரீங்க? பின்ன எப்படி வர சொல்ற? டிவி எங்க? அதத்தான் நீ எவனோ கையில எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டியே. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கிட்ட கொடுத்தான்ல. அப்படின்னு யார் சொன்னா? அவனே இங்க வந்திருந்தான். வந்தானா? வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உங்ககிட்ட டிவிய கொடுத்தானா, மாமா அவனை அடி அடின்னு அடிச்சாராம். பாவம்பா. அவன் பாவமா? அப்புறம் வந்தான், ஒரு வாழைப்பழத்தார் கொடுத்திருந்தான்ல, அதை கேட்டான், கொடுத்து அனுப்பிட்டேன். நீங்க அவசரமா அந்த மஞ்சள் பைய கேட்டீங்களாமே, அதையும் கொடுத்து அனுப்பிட்டேன். 10,000 ரூபாய் பணத்தோடவா? வந்து சேர்ந்துதாப்பா? அப்பா எங்க போறீங்க? வீட்டுல இருக்கிற சாமானத்தை எல்லாம் எடுத்து வெளியே வைக்கி, நான் போய் அவனை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர்றேன். ஒரு லாரி வச்சு எல்லாத்தையும் அவங்க கூட அனுப்பிச்சு வச்சிடலாம். ஐயோ, டிவி ரிப்பேர் கொடுக்க போயிட்டு கடைசியில் அப்பாவே ரிப்பேர் பண்ணும் போல இருக்கு. அம்மனே, ஊருக்குள்ளார எப்படி நடக்கணும் ஏது நடக்கணும் ஒரு பதனமா நடக்கணும். இல்லன்னா எழுச்சி வாயன்னு சொல்லி எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. எதுக்காக இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்? நீ வீட்டுல இருக்கிறவா, யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு. ஆனா நீங்களாண்ணா எங்க வெளியே கிளம்பிட்டீங்க? நீ தானே டிவியை கொண்டு போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போய் பணத்தையும் பிடிக்கிட்டு போனவன். அண்ணா இப்ப நான் முன்ன மாதிரில இல்லீங்கண்ணா, திருந்திட்டுனுங்க. இப்ப திருந்திட்டேன்னு தான் சொல்லுவேன். கையில இருக்கிறது 30,000 ரூபாய் பணம் தெரிஞ்ச உடனே அப்புறமா கத்தி காய்ச்சி மிரட்டி புடுங்குவேன். அப்புறம் என்னன்னா கத்தி காட்டி மிரட்டுறது? இப்பவே கத்தி காட்டி கேட்கல, மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு. இல்ல அப்பனும் பொண்ணு ஊரு போய் சேர மாட்டீங்க. கொடுத்துரு பணத்தை கொடுத்துரு. ஏப்பா, இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூப்பிட்டு தனியா போறேன், மறுபடியும் யாராவது மிரட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த கத்தி கொடுத்தீங்கன்னா போற வழியை நாங்க தப்பிச்சுக்குவோம். இந்த கத்தி கொடுத்தா எப்படி பிடிக்கும் தெரியுமா உனக்கு? கொடுத்தா போக போக பழைக்கிறோங்க. சரி சரி, முன்னாடி வா, பின்னாடி கோழி மாதிரி நின்னுட்டு. இந்த பார், இந்த கத்திய இப்படி அமுக்கலாம் கீழே போகும், இப்படி அமுக்கலாம் மேல வரும். புரிஞ்சுதா? கை பத்திரம். பட்டுமா? ஏடா பணத்தை. இந்த கத்திக்கு நான் பயந்துடா நினைச்சியா? இந்த மாதிரி 1008 கத்தி பாத்திருக்கேன். இந்த மாதிரி 1008 கத்தி பார்த்திருப்பேன். ஆனா இந்த மாதிரி பார்த்திருப்பியா? பார், நல்லா பார். அப்படியே போய் சங்கு சக்கரமாட்ட சுத்துது பாரு. நெல்லு அண்ணா, இவ்வளவு வித்தி வச்சுக்கிட்டா அம்மணி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. உங்க திறமை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க. கொடு. வரேன்க்கா.